சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். சிம்ம ராசிக்கு குரு சூரியன்கிற சிவராஜ யோகம், இந்த டிரான்சிட் டைம் பீயிங் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, ராசிக்கு 12ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான விஷயத்த கொடுக்க போது, 6ஆம் இடத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்க. ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய உங்களோட ராசியாதிபதி மற்றும் குரு, இந்த ராசிக்கு ஒரு யோகாதிபதி குரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து 12ஆம் இடத்தோட இருக்கக்கூடிய கனெக்ஷன் எப்படி இருக்க போகுது, இவங்க எல்லாரும் சேர்ந்து 6th பிளேஸ்ல பண்றதுனால உங்களுக்கு என்ன விதமான வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க போகுது கண்டிப்பாக பார்க்கலாம். சிம்ம ராசி ஒரு வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஹானஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாலிட்டிஸ். வளைவு நெளிவு சுழிவு இதெல்லாமே தெரியவே தெரியாது. நான் இப்படிதான், எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும், நான் பண்றேன், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த கரேஜ் யார்கிட்ட இருக்கு, டிட்டர்மினேஷன் யார்கிட்ட இருக்கு, ஹார்ட் ஒர்க் யார்கிட்ட இருக்கு, கன்சிஸ்டன்சி யார்கிட்ட இருக்குன்னா அது உங்ககிட்ட தான். ஸோ உங்களுக்கு தெரியாததே இல்லைங்க. சின்ன வயசுலேயே அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏற்றுக்கக்கூடிய ஒரே ராசி சிம்மம் தான். அடி வாங்கி வாழ்க்கையில தன்னுடைய தரத்தை உயர்த்தினவங்க சிம்மம். ஒரு நாட்களும் இன்னைக்கு நீங்க ஒரு பாடம், ஒரு லெசன், அந்த ஒரு லெசன்லயே ஒரு பாயிண்ட் இன்னைக்குலாம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டப்படுற ராசி எதுவும் இல்லை. மற்றவங்க கஷ்டப்படும் போது பாத்தீங்கன்னா ஈஸியான இந்த டைம் பீயிங்லாம் கடந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு டைம் பீயிங் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான டைம். எந்த ஒரு ராசியும் இவ்வளவு ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்க முடியுமா, ஒரு கரேஜோட இருக்க முடியும், என்ன நீங்க இருக்கீங்க. ஸோ ஏன்னு கேட்டா இன்னைக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நெகட்டிவான பிளானட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. ராசியாதிபதி வளம் இல்லை, ராசிக்கு அஷ்டமத்துல சனி, ராசியிலேயே கேது. என்ன பண்றது, எதுவும் பண்ண முடியாம ஒரு 2 சிங்கத்துக்கு நடுவில் உட்கார்ந்துட்டு இருந்தா எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு நீங்க இருக்கீங்க. வெளியே சொல்றீங்களா, சொல்லவே இல்லை. உங்களுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவா இருக்கு. இது நம்ம பண்ணலைன்னா என்ன பண்றது, நமக்கு நடக்கலைன்னா என்ன பண்றது, இது ஏன் நமக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரியே ஒரு விஷயங்களும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த நெகட்டிவிட்டி உங்களுடைய மைண்டை ஃபோக்கஸ் பண்ணிடுது. அதனால என்ன யோசிங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டெப்பை நீங்க இந்த காலங்கள்ல எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கவே முடியாது. என்ன ஒரு யோகாதிபதி தசை புத்தி இருந்தாலும் நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபேஸ் பண்ணாத ஆட்களே இல்லை. இன்னைக்கு ஒர்க்கை நினைச்சு, பிஸ்னஸ் நினைச்சு, ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல் என்விரான்மெண்ட் யாரெல்லாம் நீங்க சேர்த்து விட்டீங்களோ அவங்கனாலேயே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்திருக்கு. மேரேஜ் லைஃப்ல சொல்லணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 7ஆம் அதிபதி 8ல், சாட்டன் அப்படிங்கிற கிரகங்கள் 8க்கு போனா என்ன ஆகும், கர்மா. மேரேஜ் லைஃப்பை ஹோல்டு பண்றதுக்கு 4 பேர் தெரியாம, 4 பேருக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு கௌரவமா வாழக்கூடிய சிம்ம ராசிக்கு இன்னைக்கு உங்களுடைய விஷயங்கள்லாம் பல பேர் பேசும்படியான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா ஆயிடுச்சு. நீங்க இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நீங்க என்ன தசாபுத்தி வேணாலும் நடக்கட்டும், பட் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கடக்காம போகவே மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு எங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்சஸ். யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, இன்னைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கீங்க. எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லா ப்ராப்ளமும், இன்னைக்கு ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கீங்க. அதே போல சிம்மத்தை பொறுத்தவரையும் நிறைய முன்னாடியே ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கேன் அப்படி உங்களோட ஐடியாஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாம, ஐடியாஸ் கேட்காம நீங்களே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தயாராயிட்டீங்க. இன்னைக்கு லோன்லினஸ், தனித்துவமாக தனிச்சு விடப்பட்டிருக்கீங்க. காசு இல்லைன்னா இன்னைக்கு உங்களையே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நிதர்சனமான உண்மை. இட்ஸ் எ ட்ரூ ஃபேக்டர். சிம்மத்தை பொறுத்த வரையும் இன்னைக்கு பணம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு கௌரவம், ஒரு மரியாதையும் உங்ககிட்ட இருக்குது. அப்படி இல்லைன்னா வெளியே போய் உங்களையா இன்னைக்கு கமெண்ட் பண்றதா ரொம்ப அதிகமா இருக்கு. இவனுக்கு என்ன, நம்மள எல்லாம் இப்படி பேசினாங்களா அதனாலதான் இவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளர உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு சிம்மத்தை பொறுத்தவரை இருக்கும். தனித்து விடப்பட்டிருக்கீங்க. அதுல நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். 2 பேர்கிட்ட டெய்லியுமே ஒரு டெஃபினிஷன் சொல்ற மாதிரி இருக்கும். நான் இதுக்காக தாங்க இந்த மாதிரி சொன்னேன், இதுக்காக தாங்க இந்த மாதிரி பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பத்தி நீங்களே டெஃபினிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் ஒரு டைம் பீயிங் தான் இன்னைக்கு இந்த சிம்மராசியை பொறுத்தவரையும் போயிட்டு இருக்கு. நிறைய ப்ராப்ளம். ராசிநாதன் 12ஆம் இடத்துல, தூக்கம் வருதா, இல்லவே இல்லை. 12ஆம் இடம் சம்மந்தப்படும் போது அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், மணி மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாம இன்னைக்கு பிஸ்னஸா ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி இல்லாம 2க்குமே ஒரு பேலன்சிங் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ல நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் அனைத்துமே நம்ம ஒரு ஜாதகத்தை 23ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இயர்லி ஒன்ஸ், 6 months ஒன்ஸ் தொடர்ந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ அவர்கிட்ட நம்ம பார்க்கும்போது சொன்னோம், இந்த கீ ஒரு பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, இந்த கீ உங்களால வாங்க முடியாது மேடம், எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 15 days கீ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கவே முடியாதுங்க.
பெயிண்டிங் ஒர்க் மேடம் மட்டும்தான் மேடம் பாக்கி இருக்கு. பிரசன்னம் இன்னைக்கு இண்டிகேஷன் பண்ணல, உங்களுடைய பிறந்த கால ஜாதகமும் இண்டிகேஷன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தெளிவா சொன்னோம். சரி மேடம் ஒரு 15 டேஸ் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நம்ம ஒரு 15 டேஸ் கழிச்சு அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறோம் எப்படி இருக்குங்க அப்படின்னு. மேடம் அந்த லேண்ட்ல ஏதோ ஒரு டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருக்குங்களாமா மேடம், அந்த கீ தராம கிட்டத்தட்ட நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ஏப்ரல் மந்த்ல தான் உங்களுக்கு கீ கிடைக்கும், அதுக்கு முன்னாடி கீ கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படிங்கிறது நம்ம கிளியர் கட்டா இண்டிகேஷன் பண்ணணும். ஸோ கரெக்டா அந்த ஏப்ரல் மாதம் வரும்போது தான் அவருக்கு அதோட கீ கிடைச்சது. அப்ப அந்த கீக்கும் அவரோட சொல்லக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 4 months அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அப்ப எல்லா விஷயமுமே பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு கிளியர் கிளாரிட்டி அப்படிங்கிறது கொடுக்கும். நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது தற்காலிகம், டிரான்சிட் அப்படிங்கிறது தற்காலிகம். இதை கொண்டு போய் பிறந்த கால ஜாதகத்துல அப்படியே பொருத்தி பார்த்துடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமா, அதாவது ஒரு லக்னம் என்ன, ராசியாதிபதி என்ன, நவாம்சம் என்ன சொல்லுது, நடக்கக்கூடிய தசா புத்தி, பிளானட்டரி பொசிஷன். இப்போ இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1989ல பிறந்தீங்கன்னா கேது அங்க இருக்கு. அப்ப இந்த நேரத்துல நிறைய கடன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, கௌரவ குறைச்சல் அதிகமா ஃபேஸ் பண்ண போறீங்க. அப்ப இந்த விஷயம் ஆக்சுவலி இந்த டிரான்சிட் படி ஒர்க் ஆகுமா இல்ல தனிப்பட்ட ஜாதகம் தான் பேசுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிப்பட்ட ஜாதகம் தான் பேசும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது யோசிக்கவே வேண்டாம். ஸோ லக்னம், லக்னாதிபதி, தசா புத்திகள், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் தசா புத்தி தான். ஸோ இந்த டைம் பீயிங்ல இந்த குரு சூரியனுடைய சிவராஜ யோகம் ஃபர்ஸ்ட் 12ஆம் இடத்துல இருக்கு. வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப லாங் பேக்கா நான் வந்து அப்ராடுக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் மேடம். ரொம்ப ஃபினான்ஷியல் ரிலேட்டட்ல இதுக்காக பல லட்ச ரூபா நான் வந்து ஒதுக்கி வச்சிருக்கேன், என்னால் போகவே முடியல. எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு இந்த நேரம். அதே போல சாட்டர்ன் அப்படிங்கிற கிரகம் வக்ர பயிற்சி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் சாட்டர்ன்கிறவர் வந்து ஸ்லோவா தான், அதுவும் சிம்மத்தை பொறுத்தவரையும் ரொம்ப ஸ்லோவுன்னே சொல்லலாம். ஸோ ஸ்லோவாக நடக்க வேண்டிய விஷயங்கள் தான் ஸ்பீடாக நடக்குது. கடன் வாங்குறீங்க, இந்த கடனோட வட்டி அப்படிங்கிறது இன்டூ ட்வைஸ் இன்டூ த்ரீ டைம்ஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் சுமைகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அந்த கடன் சுமைகள்லாம் இனி வரக்கூடிய டைமிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிங்கிறது இப்படி ஸ்லோவாக ரைஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கடன்லாம் ஸ்லோவாக குறைய போகுது இனி வரக்கூடிய டைம் பீயிங். ரெண்டாவது மேரேஜ் லைஃப். என்னால் மேரேஜ் லைஃப்ல சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரீசெண்ட் டைம்ல சிம்மராசி சொன்னது வெளியே தெரியுமா, தெரியவே தெரியாது. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப் ஆல்ரெடி அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செகண்ட் மேரேஜ் லைஃப் அது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட, என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்னுடைய ஃபேமிலியை ஏற்றுக்கிட்டு ஒரு பெண் வருவாங்களா, அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எஸ், திஸ் இஸ் த கோல்டன் டைம் பீரியட் ஃபார் த மேரேஜ் அப்படிங்கிறது, ரீமேரேஜ்க்கு அப்படிங்கிறது ரொம்ப சொல்லலாம். அதே போல் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சிம்மத்தை பொறுத்தவரையும் அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது. பூர்வீகத்தை காப்பாற்ற முடியாது, பூர்வீக கோயிலை மறந்துடுவீங்க. பூர்வீக கோயிலோட அனுகிரகம் ஈஸியாகவே இந்த ராசிக்கு 5 and 8 ஜூபிட்டர் காம்பினேஷன் இருக்கிறதுனால இந்த 3மே நீங்க பண்ண முடியாது. நீங்க போயிட்டு வந்தா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த கடன் சுமைகள் அதிகமா இருக்கும். இல்லைன்னா வரக்கூடிய இன்கம் போயிட்டு வந்தோடனையும் நீங்க ரெகுலரா வரக்கூடிய இன்கம் வந்து பாதி ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் கர்மா அந்த மாதிரி. ஸோ 5, 8 சம்மந்தப்படுறதுனால இந்த கர்மா பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்தாவே கர்மாவை கொடுக்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணவே முடியாது. அதுக்காக விட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா விட்டவே கூடாது. ஸோ காப்பாற்றக்கூடியது இந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு அனுகிரகம் சிம்மத்தை பொறுத்தவரையும் ரொம்ப கண்டிப்பாக வேணும். இந்த குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறதுனால, ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த நேரம் உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனி அதெல்லாமே ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியது. இந்த சொத்து எனக்கு வேணும் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இந்த சொத்து வேற யாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுடைய மாமாவாக இருக்கட்டும், அத்தையாக இருக்கட்டும், அவங்களோட இன்டர்ஃபியரில் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் எல்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கு ஸ்ட்ராங்காக என்னுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு அதிகமாக கடன் வந்திருக்கு, இன்னைக்கு தான் உங்களுக்கு அதிகமாக ப்ராப்ளம். இத்தனை நாளாக ஏன் இவங்களுக்குலாம் நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி, நீங்களே என்னை ஒதுக்கிட்டீங்க, நீங்களே என்னை ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி குவெஸ்டின்ஸை ரைஸ் பண்றதுக்கு இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப டைம் பீயிங் அதிகமாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கும், ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும், ரீமேரேஜ்க்கும், புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு சிம்மத்தை பொறுத்தவரையும் ஹானஸ்ட்னு சொல்லிட்டு. அப்போ வேலையில் எப்படி இருக்குங்க, 1978, 79 சனீஸ்வர பகவான் சிம்மத்திலே இருப்பாங்க. அப்போ இந்த ஹார்ட் ஒர்க்கிங், நேர்மை, அந்த ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மை அப்படிங்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நேர்மையாக எஃபோர்ட்ஸ் போடுறேன், என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இனி பிளேஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக காத்துட்ருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த கோல்டன் டைம் பீரியட் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த சிம்ம ராசியை பொறுத்த வரையும்
உடம்ப வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறது ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கணுங்க. சிம்மராசி ஹெல்த் கேர் பண்ணலாம், அதில் ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாக வரும். 5-8 காம்பினேஷன் இருக்கிறதுனால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களை நீங்களே டேக் கேர் பண்ணிக்கல அப்படின்னா அதில் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லோன்லினஸும் இந்த டிப்ரெஷன் காரணமாக ஹெல்த்தை வந்து கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அன்வான்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ ஹெல்த் ரொம்ப கவனம். அதே போல நிறைய பேரும் புகழும் இத்தனை நாளா என்னால இல்ல, வெளியில போய் நான் ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் எடுப்பேனா அப்படிங்கிற மாதிரி இந்த நேரம் எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கிறது, எல்லாத்தையும் விட்டு தனிச்சு இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு பெஸ்ட். நீங்க போய் சேர்ந்தாலும் உங்களை சேர்த்தி சொல்றதுக்கு ஆள் இல்லை, சேர்த்திக்கிறதுக்கு ஆள் இல்லை, சரி வா அப்படின்னு உங்களை அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாமே இனி வரக்கூடிய நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% டஃப்பான டைம் எல்லாம் கடந்துட்டீங்க சிம்மராசி. அதனால இனி வரக்கூடிய அந்த டைம் பீயிங் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஸ்டடீஸ் வைஸ் சொல்லணும் அப்படின்னா, படிச்சு ரொம்ப நாட்கள் ஆச்சு, ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கரியர் டெவலப்மெண்ட் பண்ணி என்னாச்சு, அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் போட முடியல. இது எல்லாத்துக்குமே ஒரே ஃபுல் ஸ்டாப்பாக இனி க்ரோத் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இனி வரக்கூடிய டைம் பீயிங் ஒரு நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்கிற மாற்று கருத்தே இல்லை. மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம். ரொம்ப நாளா இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய டைம் பீரிங் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் என்வரான்மெண்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா கிடைக்கும். இன்னுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஃபேமிலி லைஃபும் சரி, பர்சனல் லைஃபும் சரி, இத்தனை நாளா நெகட்டிவ் சொல்லிட்டு இருந்தோம் கடகராசிக்கு, இனி இந்த டைம் பீயிங் எல்லாமே இனி பாசிட்டிவ். கேது வரையும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதிகபட்சமா இருக்கு. சாட்டர்னுடைய டிரான்சிட் பாசிட்டிவ், ஜூபிட்டரோட டிரான்சிட் பாசிட்டிவ், ராகு டிரான்சிட் பாசிட்டிவ், கேது டிரான்சிட் மட்டும் தான் நெகட்டிவ். ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டட்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கே. கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.